மக்கள் காரணம் இல்லாமல் தண்டனை கொடுப்பாங்களா? ஊழல், வாரிசு அரசியல், லஞ்சம் இதெல்லாம் தான் திமுகவின் வீழ்ச்சிக்கு காரணமா? தற்போது பரபரப்பை கிளப்பும் இந்த விமர்சனம் என்ன சொல்கிறது தெரியுமா? தமிழக அரசியலில் தற்போது மீண்டும் சூடுபிடித்துள்ள விவாதம் திமுகவின் தோல்வி மற்றும் அதன் பின்னணியில் உள்ள காரணங்கள் பற்றியது. சமீபத்தில் வெளியான ஒரு அரசியல் விமர்சனத்தில் திமுக தொடர்ந்த தோல்விக்கான காரணத்தை வெளியில் தேடாமல் முதலில் தங்களின் செயல்பாடுகளை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. மக்கள் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு கட்சியை நிராகரிக்க மாட்டார்கள் என்று கூறும் இந்த விமர்சனம் அரசியலில் இருந்த காலத்தில் ஏற்பட்டதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள், வாரிசு அரசியல், அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் லஞ்ச கலாச்சாரம் ஆகியவையே மக்களின் அதிருப்திக்கு முக்கிய காரணமாக அமைந்ததாக சுட்டிக்காட்டுகின்றன. குறிப்பாக கரூர் சம்பவத்தை நினைவுபடுத்தி அந்த நேரத்தில் சில அமைச்சர்கள் நடந்து கொண்ட விதம் மக்களிடையே எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் திமுக தனது முழு கவனத்தையும் மக்கள் நலனில் செலுத்தாமல் குடும்ப அரசியல் மற்றும் அதிகாரத்தை பாதுகாப்பதிலேயே அதிக அக்கறை காட்டியதாகவும் அந்த கட்டுரையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதன் விளைவாக மக்கள் தேர்தலில் தங்களின் தீர்ப்பை வழங்கி ஆட்சியில் இருந்து திமுகவை அகற்றியதாகவும் வாதிடப்படுகிறது. அதே நேரத்தில் தற்போது எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுக ஆளுங்கட்சியை விமர்சிப்பதை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கும் பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்று அந்த விமர்சனம் வலியுறுத்துகிறது. ஆனால் இவை அனைத்தும் ஒரு அரசியல் கருத்து மற்றும் விமர்சனத்தின் பார்வை மட்டுமே. இது குறித்து திமுக மற்றும் அதன் ஆதரவாளர்கள் வேறுபட்ட கருத்துக்களையும் முன்வைக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கட்சியின் தோல்விக்கு முக்கிய காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மக்கள் தீர்ப்பா, தலைமை தவறுகளா, இல்லை அரசியல் சூழலா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.